Little Tamil Tunes. வாங்க நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாம். சின்ன பாப்புன்னு ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒரு அழகான கிராமத்துல ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்ட கதை இது. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு சின்ன பாப்பு. அவனுக்கு விளையாடுறதுன்னா அவ்வளோ இஷ்டம். உலகத்திலேயே அது ஒண்ணுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த கதை ஒரு அருமையான காலை நேரத்துல தொடங்குது. சுத்தி முத்தி ஒரே சந்தோஷம், சிரிப்பு சத்தம், நண்பர்களோட கொண்டாட்டம். அப்படிதான் அந்த நாள் இருந்துச்சு. சின்ன பாப்புவுக்கு எப்பவுமே கம்பெனிக்கு ஆள் உண்டு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க பாருங்க, வேகமா ஓடுற முயல், ரொம்ப புத்திசாலியான பூனை, அப்புறம் சுறுசுறுப்பான அணில். இவங்களோட ஓடி பிடிச்சு விளையாடுறதுல தான் அவனோட நாளே போகும். அவங்களுக்கு அந்த கிராமமே ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி தான். நிழல் கொடுக்கிற மரங்களுக்கு நடுவுல அந்த கலரான வீடுகளுக்கு பின்னால கண்ணாமூச்சி விளையாடுறதுன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது அட்வென்ச்சர் தான். ஆனா அப்படி ஜாலியா போயிட்டு இருந்த ஒரு நாள்ல அவங்களோட விளையாட்டுல ஒரு எதிர்பாராத விஷயம் நடந்துச்சு. ஒரு சின்ன திருப்பம். அப்படி ஓடி பிடிச்சு விளையாடும் போது டமார்னு ஒரு சத்தம். அவ்வளவுதான், ஒரு பெரிய அழகான களிமண் பானை கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த சிரிப்பு சத்தம்லாம் நின்னு ஒரு நிமிஷம் அந்த இடமே அதிர்ச்சியில அமைதியாயிடுச்சு. ஒரே ஒரு நொடி, அந்த ஒரு நொடி விளையாட்டு ஒரு பெரிய பானை உடையறதுக்கு காரணமாயிடுச்சு. உடனே சின்ன பாப்புக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு பயம். அவனோட இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அது சந்தோஷத்துல இல்ல, ஐயோ மாட்டிக்கிட்டமேங்கிற பயத்துல. சரி, இந்த பயம் சின்ன பாப்புவை என்ன செய்ய வச்சது? வாங்க பார்க்கலாம். அவன் ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவை எடுக்க போறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ பயத்துல இருந்த சின்ன பாப்பு யோசிக்கவே இல்லை. டக்குன்னு நான் ஒன்னும் பண்ணலன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டான். எப்பவும் ஜாலியா விளையாடுற நம்ம நண்பன் இப்படி திடீர்னு மாறினதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரே குழப்பம். என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியாயிட்டாங்க. அதோட அந்த விளையாட்டு முடிஞ்சு போச்சு. முதல் தடவையா அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி நெருடலான அமைதி. இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு பக்கம் ஊரே திருவிழாவுக்கு தயாராக்கிட்டு கொண்டாட்டமா இருந்துச்சு. ஒரே பாட்டு வெளிச்சம்னு ஜேன்னு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சின்ன பாப்புவோட மனசுக்குள்ள ஒரே குற்ற உணர்ச்சி. தனிமையா சோகமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அந்த பொய் அவன் மனசு ஒரு பாரமா அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த உடைஞ்ச பானை கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல, ஆனா அதை மறைக்க சொன்ன பொய் தான் அதை விட பல மடங்கு பெரிய பாரமா இருக்குன்னு அவன் உணர்ந்தான். அதனால அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு ரொம்ப தைரியமான ஒரு காரியத்தை செய்ய முடிவு செஞ்சான். முதல்ல ஒரு ஆழமான மூச்சை இழுத்துக்கிட்டான். அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப அன்பான பெரியவரை பார்த்தான். தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கொண்டாட்ட கூட்டத்துக்குள்ள நடந்து அவர்கிட்ட போக ஆரம்பிச்சான். அவன் முன்னாடி போய் நின்னு நடுங்குற குரல்ல நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஐயா, நான் விளையாடும் போது தெரியாம அந்த பானையை உடைச்சிட்டேன். பயத்துல நான் பண்ணலன்னு போய் சொல்லிட்டேன்னு எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். சரி, இப்போ உண்மை வெளியில வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா? சின்ன பாப்பு பயந்த மாதிரி அந்த பெரியவர் கோவப்படவே இல்ல. பதிலா ரொம்ப அன்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரே, பார்ப்பா, தெரியாம நடக்கிறது தப்பு, ஆனா பொய் சொல்றது நம்ம எடுக்கிற முடிவே. நீ உண்மைய சொல்லணும்னு நேர்மையான ஒரு முடிவை எடுத்திருக்க. அதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சின்ன பாப்புவுக்கு இருந்த அவ்வளவு பாரமும் அப்படியே இறங்கிடுச்சு. அவன் மனசு காத்து மாதிரி லேசாயிடுச்சு. அந்த சோகம், குற்ற உணர்வு எல்லாம் போய் ஒரு நிம்மதி, ஒரு அமைதி அவன் மனசை நிரப்பிருச்சு. அது மட்டும் இல்ல, அவனை பார்த்ததும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க. அவனை சுத்தி நின்னு குறைச்சு மறுபடியும் அவனை விளையாட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்போதான் சின்ன பாப்பு ஒண்ணு கத்துக்கிட்டான். நேர்மையா இருந்தா தண்டனை கிடைக்காது, மன்னிப்பும் உண்மையான நட்பும் திரும்ப கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டான். சோ, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? உண்மைங்கிறதே எப்பவுமே நமக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தான் கொடுக்கும். சின்ன பாப்பு கத்துக்கிட்ட இந்த பாடம் அவன் ஜீவிதத்துல எப்பவுமே அவனுக்கு வழிகாட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க?